நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் நான் சொல்கிற இந்த மார்க்கெட்டிங் ஃபனல் கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ண அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு டே 17 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரிஸ். ஸ்டேஜ் 1 அவேர்னஸ். அதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர் ஒரு சர்வீஸை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் அவேர்னஸ். அதுக்கு என்ன மீடியம்ஸ் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் சோஷியல் மீடியா மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணலாம், டிவி ஆட்ஸ், பேப்பர் ஆட்ஸ், இந்த மாதிரி மீடியமில் அவேர்னஸ் கொண்டு வரலாம். ஸ்டேஜ் 2 கன்சிடரேஷன். ஒரு பிராண்டை பற்றின அவேர்னஸ் மக்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனால் அதை வாங்கலாமா வேண்டாமான்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்கிற அந்த செகண்ட் இருக்குல்ல, அதுதான் கன்சிடரேஷன் ஸ்டேஜ். ஸ்டேஜ் 3 கன்வர்ஷன். இப்போ மக்களுக்கு ஒரு பிராண்டை பற்றி தெரியும் அண்ட் அந்த ப்ராடக்டை வாங்கலான்னு அவங்க டிசைட் பண்ணுறது தான் கன்வர்ஷன் ஸ்டேஜ். ஸ்டேஜ் 4 சேல். இப்போ ஒரு பிராண்டை பார்த்து அதை வாங்கலான்னு முடிவு பண்ணி இப்போ அவங்க அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் சேல்ஸ் ஸ்டேஜ். இந்த 4 ஸ்டேஜுக்குள்ளே உங்கள் ஆடியன்ஸை கரெக்டாக டார்கெட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸோட க்ரோத் சூப்பராக இருக்கும். எங்கள் கிளைண்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் டிசைன் பண்ணும்போது இந்த கான்செப்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா Adzer டிஜிட்டல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.